குப்பை துரித உணவுகளை தயவு செய்து காலை உணவுகளாக ஆக்க வேண்டாம். காலை உணவுகள் வீட்டில் செய்த சிறுதானியங்களிலோ மரபு அரிசியிலோ செய்த உணவுகள் ஒரு 25% இருக்கட்டும். 75% காலை உணவு பழங்களாக இருக்கட்டும். அதிகம் இனிப்பு இல்லாத, அதிகம் புளிப்பு இல்லாத பழங்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பப்பாளி பழம், நாவல், அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பழங்களை, அதிக நார்ச்சத்துள்ள பழங்களை நிறைய எடுத்துக்கொண்டு கொஞ்சம் இந்த மாதிரி முழுமையான தோடு அதிகம் உள்ள சிறுதானியங்களை, தினை அரிசியோ, இப்பெல்லாம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. சிறுதானியம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிறுதானியத்தையும் அரிசி மாதிரி பாலிஷ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். அந்த வெள்ளை வியாதி என்னைக்கு தான் போகுமோ தெரியல. வெள்ளை கலர் அரிசி, வெள்ளை கலர் வேண்டாயா, வெள்ளை வெள்ளைன்னு இருக்க வேண்டாம் பல தடவை சொல்லியாச்சு. ஆனாலும் சிறுதானியத்தை பாலிஷ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுதானியங்கள் வாங்கினாலும் அதை நல்ல பழுப்பாக இருக்கா, அது மேலே அதனோட பிராண்ட் இருக்கான்னு பார்த்து வாங்க. அந்த அரிசிகளை உடனே இப்போ என்ன நடக்குன்னா, அதையும் மாவாக்கி அதில் ஆப்பம், அதில் நல்ல ரோஸ்ட்டு அப்படி வேண்டாம். என்றைக்கோ ஒரு நாள் நம் குழந்தைகளுக்கு அப்படியே செஞ்சு கொடுங்க. மற்ற நேரங்களில் முழு தானியமாக அப்படியே தினை அரிசி பொங்கல், வரகரிசியில் புளியோதரை, குதிரைவாளியில் மோர்ச்சோறு, சாமை அரிசியில் பிரியாணி, அப்படி அந்த தானியம் முழுமையாக இருக்கும்போது மட்டும்தான் அது முழு பலன் கொடுக்கும். நான் எல்லா தானியத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி ஒரு நல்ல மாவு வச்சுருக்கேன், அதில் அப்பப்போ கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது குழந்தைகளுக்கு நலம், பெரியவர்களுக்கு இல்லை. 40-50 வயதுக்கு மேலே இருந்தால் தானியம் முழுமையாக இருக்கணும். உடைச்சி மாவானா அவங்கள்ட்ட குட்டி பாப்பா பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. பெரியவர்களுக்கு முழு தானியமான உணவு இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு குழந்தைகள் நிறைய புறந்தடுற விஷயம் காலை உணவு தான். காலை உணவு எந்த குழந்தை எடுக்கலையோ அந்த குழந்தையினுடைய எதிர்ப்பாற்றல், அறிவாற்றல் ரெண்டுமே குறையும். ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில் அந்த பிள்ளை பள்ளிக்கு போகிற அவசரத்தில் 7:45 தான் போரை விட்டு வெளியே வருது, 8 மணிக்கு ஆட்டோக்கார பேன் வெளியே நிற்கிறாருன்னா பல பிள்ளைங்க சாப்பிட்றது இல்லை. குழந்தைகளை கண்டிப்பாக காலையில் வேண்டி டாக்டர் சொன்னாங்க இல்லையா, அதிகாலையில் எழுந்துக்கணும். முதல்ல அப்பா அம்மா எந்திக்கணும், அப்புறம்லாம் பிள்ளை எந்திக்கிறது. எந்திரி ஸ்கூலுக்கு போ அப்படின்னு போறதுக்குள்ளேருந்து அடிக்கிற அம்மாக்கெல்லாம் நிறைய இருக்காங்க. தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம். மொத்தமாக 6 மணி ஆனால் நம்ம எழுந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை எல்லாரும் நம்ம எடுத்துக்கொண்டே வரணும். குழந்தைகளின் காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மொத்த உணவுகள்லையும் நம்மளுடைய உணவுகளில் காய்கறிகள், கீரைகளுடைய அளவு ரொம்ப அதிகம்.